إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. பங்குச்சந்தை வியாபாரம் ஆகுமானதா என தலைப்பிட்டு இலங்கை ஆலிம் ஒருவருடைய அது பற்றிய தீர்ப்பு யூடியூப் தளத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 3 நிமிடங்கள் கொண்ட இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. பங்குச்சந்தை பற்றி பல விடயங்களை இவர் கூறினாலும் இதிலே மைய கருத்து முக்கிய தீர்ப்பாக இடைத்தரகர்கள் மூலமாக பங்குகளை வாங்குவது விற்பது முற்றிலும் ஹராம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ற ஒரு விடயத்தை கூறுகின்றார். இவர் கூறியிருப்பது வகையிலிருந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததன் காரணமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் முற்றிலும் தவறான ஒரு தீர்ப்பைத்தான் கூறியிருக்கின்றார். எமக்கு விருப்பமில்லாதவற்றை ஹராமாக்குவது, நாம் விரும்புவதை ஹலாலாக்குவது, நாவில் வந்தவாறெல்லாம் இவ்வாறு ஹலால் ஹராம் என கூறாதீர்கள் என்பது ஒட்டுமொத்த படைப்பினங்களின் படைப்பாளனான அல்லாஹுடைய தடையாகும். இடைத்தரகர் மூலமாக பங்குகளை வாங்கக்கூடாது விற்கக்கூடாது என்பதற்கு என்ன ஆதாரம்? நாம் அறிந்த வரையில் அப்படி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. தீர்ப்பு வழங்கிய இந்த மனிதர் அதற்குரிய ஆதாரத்தை கூறவும் இல்லை. மிகச் சுருக்கமான இவரது தீர்ப்பின்படி இலங்கை போன்ற நாடுகளிலே இடைத்தரகர்கள் இல்லாமல் பங்குகளை வாங்க விற்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் இவர் பதிவு செய்கின்றார். அப்படித்தான் இருக்கும் என்றால் கூட இடைத்தரகர்கள் மூலமாகத்தான் பங்குகளை வாங்க வேண்டி இருந்தால் கூட இடைத்தரகர்கள் காரணமாக அது ஹராம் என கூறுவது முற்றிலும் தவறானது, மிக பிழையானது. சில நேரம் இதன் வடிவங்கள் தவறான முறைமைகள் காணப்படலாம். அது எப்படி நடக்கின்றது என்ற விவரத்தை அறிந்ததன் பிறகுதான் அதன் தீர்ப்பு பற்றி கூற முடியும். அதே நேரம் பங்குகளை வாங்குகின்ற போது இடைத்தரகர் இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக அது ஹராம் என கூறுவது 100% தவறானதாகும், இஸ்லாத்தில் ஏற்கத்தக்கதல்ல. இஸ்லாத்தின் மூலாதாரங்கள் எவை என்பதிலேயே தடுமாறுகின்ற இதுபோன்ற ஆலிம்கள் இந்த விடயத்தில் முற்றிலும் தவறான தீர்ப்பு வழங்குகின்றதில் ஆச்சரியம் கிடையாது. எப்படியோ ஒட்டுமொத்தத்தில் ஆகுமான வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர்களுடைய அந்த வியாபாரங்களிலே சொத்துகளிலே பங்கு வாங்குவதென்பது இடைத்தரகர் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அதனை வாங்கி விற்பதில் எந்த குற்றமும் கிடையாது. அது தடுக்கப்பட்டது என்பதற்கு நாம் அறிந்த வரையில் குர்ஆன் சுன்னாவிலே ஆதாரம் கிடையாது. அதனை ஹராமாக்கிய இந்த ஆலிமும் ஆதாரம் முன்வைக்கவில்லை. எனவே பங்குச்சந்தை வியாபாரம் என்பது முற்றிலும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும்.